அமெரிக்க அதிபர் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு மோடி அவர்களுக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சைனாவுடைய கைக்கூலிக பாரத பிரதமரை எப்படி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு கை விலங்கு போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனா அங்க நடந்தது அப்படி நடந்ததா? கிடையாது. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன? பாரத பிரதமரை இங்க தரம் தாழ்த்தி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு போலியான கட்டமைப்பு உருவாக்கணும். அது யாரோட வேலை? திமுகவோட வேலை. ஏன்னா பாரத பிரதமருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் அவ்வளவு புகழ் பரவிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முன்ன மாதிரி தமிழ்நாடு கிடையாது. இவங்க ஏமாத்த முடியாது. ரயிலே வராத தண்டவாளத்தில் தலை வச்சு நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணணும்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்டா ட்ரெயினே வரல அப்படின்னு சோசியல் மீடியால எடுத்து போட்டுருவான். யாழே இல்லாத இடத்துல யாருக்கு டீ யாத்திரைன்னு கேட்பான்ல. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்போ நம்ம மோடி அவர்களை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மள விட்டுருவோமா? உடனே களை இறங்கி சோசியல் மீடியால எல்லாரும் வைரல் ஆகணும். அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டாங்க. அதாவது வராத தண்டவாளத்தை தலை வச்சாரு இல்லைங்களா? அந்த மாதிரி காலம் நினைச்சிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கை விலங்கு விட்டு அட்டைப்படமா ஆனந்த விகடன்ல வரும்போது, விகடன் அந்த செய்தி இதுல வரும்போது, நாளிதழ் வரும்போது மக்களை நம்பிடுவாங்கன்னு இவங்க நினைச்சிட்டாங்க. அதனால இந்த திமுக கூட்டமும் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டமும் சைனா கூட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மோடி அவர்களுடைய பிம்பத்தை இங்க சிதைக்க பாக்குறாங்க.